திருவள்ளூர் அருகே அமோனியா வாயு கசிந்து பலர் பலியான ஆலையின் உரிமையாளர் உள்பட 3 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் அருகே அமோனியா வாயு கசிந்து பலர் பலியான அந்த சம்பவத்தில் ஆலையின் உரிமையாளர் உள்பட 3 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி அமோனியா வாயு கசிந்த விபத்தில் ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் பலியாகினார்கள். இந்த விவகாரம் பயங்கர அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்த வேளையில் தற்பொழுது இவ்வழக்கில் ஆலை உரிமையாளர்கள் ஜோசப் ஜெகன் மற்றும் மோகன், மேலாளர் டேனியல் ஆகியோர் கைதாகியிருந்தனர். இந்த நிலையில் ஆலை உரிமையாளர் உள்பட 3 பேருக்கு ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளோடு இந்த ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் மறு உத்தரவு வரும் வரை விசாரணை அதிகாரி முன்பு தினமும் ஆஜராகி கையொப்பமிட வேண்டும் எனவும் 3 பேருக்கும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் அருகே அமோனியா வாயு கசிந்து பலர் பலியான சம்பவத்தில் ஆலையின் உரிமையாளர் உள்பட 3 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கின்றது. முழுமையான தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் செந்தில்குட்டி. செந்தில்குட்டி, தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பான முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டத்துல இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில கடந்த ஜூன் 21ஆம் தேதி அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு இதில் 18 பேர் உயிரிழந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தொழிற்சாலை உரிமையாளர் ஜோசப் ஜெகன், தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த மோகன், தொழிற்சாலை மேலாளர் டேனியல் மற்றும் தொழிலாளர் முகவர் சுரேஷ் ஆகியோரை திருவள்ளூர் போலீசார் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்டுள்ள தொழிற்சாலை உரிமையாளர் ஜோசப் ஜெகன், மோகன் உள்ளிட்டோர் ஜாமீன் கோரி 3 பேர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு நீதிபதி குமரப்பன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்புல விசாரணை இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை என்றும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்புல கடந்த 50 நாட்களுக்கு மேல் சிறையில் உள்ளதால் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்க தயாராக இருப்பதாகவும் தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுதாரர் தரப்புல வைக்கப்பட்டது. இதனையடுத்து உத்தரவிட்ட நீதிபதி குமரப்பன் உயிரிழந்தவர்கள் ஒவ்வொரு நபர்களுக்கும் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையை அவர்களின் குடும்பங்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்தார். மேலும் காயமடைந்த நபர்களுக்கு இழப்பீடு தொகையை நிர்ணயம் செய்து பின்னர் விரிவான உத்தரவு பிறப்பிப்பதாகவும் இப்போது அளிக்கப்படுகின்ற இந்த இழப்பீட்டு தொகை எதிர்காலத்தில் வேறு ஏதேனும் இழப்பீடுகள் அரசு அல்லது விசாரணை ஆணையம் நிர்ணயித்தால் அதற்கு தற்போது வழங்கக்கூடிய இழப்பீட்டு தொகை கட்டுப்படுத்தாது என்ற உத்தரவையும் அப்போது குறிப்பிட்டு வேறு இழப்பீடுகளை பெற உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பெறுவதற்கு தகுதி உள்ளதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் மறு உத்தரவு வரும் வரை விசாரணை அதிகாரி முன்பு தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையும் விதித்து காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று இந்த நிறுவனத்தின் தொழிற்சாலையுடைய உரிமையாளர்கள் உள்ளிட்ட 3 பேருக்கு நிபந்தனை விதித்து ஜாமீன் வழங்குவதாக நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.